நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க அதற்கான காரணங்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துவது சிறந்தது. உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு, புகைப்பழக்கம், உடல் பருமன், மன அழுத்தம் மற்றும் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை ஆகியவை மாரடைப்பின் முக்கிய காரணிகளாகும். நிறைய டாக்டர் சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால் என்ன அர்த்தம்னா, டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து டிசீஸ்க்கு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம ஹார்ட் டிசீஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலாம். ஸோ ஹார்ட் டிசீஸ் யூஸ்வலி ப்ரிவென்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும், மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியஸ்ட்டு நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். ஸ்மோக்கிங், சுகர், டயபிட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு, ஹை கொலஸ்ட்ரால், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் நம்ம ஒன்றுமே எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருப்போம், சோம்பேறித்தனமாக இருப்போம். அதனால் ஒபிசிட்டி, இன்க்ரீஸ் இன் வெயிட். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா, நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. என்ன இருக்குது அதில்? மேல் ஜெண்டர் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரே. பிகாஸ் நம்மளுக்கு மேல்ஸில் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி அப் டு தி ஏஜ் ஆஃப் 55. அதுக்கு மேலே மெனோபாஸ் ஃபீமேல்ஸ்க்கும் வந்துடும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சேம் ஆகிடும். ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ், ஏற்கனவே ஃபேமிலியில் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. வி ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேர்ஃபுல் மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ இது நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பர்சனாலிட்டி டைப் ஏ ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சனாலிட்டி இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. we have to try and ஒரு மெடிடேஷன் யோகாலாம் எடுத்து நம்ம நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நிறையவே ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் அது நம்ம கைக்குள்ளே இருக்குது, நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் இஸ் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் அவாய்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர். அது ஒரு ஹேபிட்னால 70% ரிஸ்க் நம்ம கம்மி பண்ணலாம். மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க முதலில் புகைப்பழக்கத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும். புகைப்பழக்கம் இதய இரத்த நாளத்தில் உள்ள அடைப்பை விரைவாக உருவாக்கும் முக்கிய காரணமாகும். ஸ்மோக்கிங் மட்டும் நம்ம ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா, அது ஒரு ஹேபிட் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், 70% சான்ஸ் உங்களுக்கு ஹார்ட் ரிஸ்க் கம்மி ஆகிடும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரிஸ்க் கம்மி ஆகிடும். அண்ட் அதனால உங்களுக்கு அது மட்டும் கிடையாது, லங் கேன்சர் ரிஸ்க் கம்மி ஆகிடும். லங் டிசீஸ், COPD சொல்லுவாங்க, எம்ஃபைசீமா சொல்லுவாங்க, லங்கோட டிஷ்யூ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அது கூட கம்மி ஆகிடும். கேன்சர் ரிஸ்க் கம்மி ஆகிடும். கேஸ்ட்ரிக், நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் அதெல்லாம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஸ்மோக்கிங் ரிலேட்டட் தான். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஹேபிட் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மோக்கிங்னால புது ஜென்ரேஷனில் வேறு ஒரு வேப்பிங் சொல்லிட்டு இன்னொரு பேட் ஹேபிட் வந்திருக்கு. அண்ட் தட் இஸ் ஒரு வெரி பேட் ஹேபிட். நம்ம இந்தியாவில் நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வேப்பிங் ரொம்ப காமன் கிடையாது. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வேப்பிங்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வேப்பிங் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் வேப்பிங் இஸ் ஒன் அவாய்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர். கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம 70% ரிஸ்க் கம்மியாகும். செகண்ட், சுகர், டயபிட்டிஸ். நம்ம டயபிட்டிஸ் ஒரு மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் தான். அது நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம பிளட்டில் அதிகமாக சுகர் இருந்துச்சுன்னா தேன் மாதிரி ஆகிடும், சில இடத்துல போய் பிளாக் ஆகிடும். அதனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. நம்ம சுகர் நம்மளுக்கு டயக்னோசிஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் மந்த்லி ஒன்ஸ் பார்த்துட்டு நம்மளது ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் ப்ராண்டட் சுகர் செக் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் இன் 3 months HbA1c செக் பண்ணிவிட்டு, அது எல்லாமே 6.5 கீழே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் நம்ம கம்மி பண்ணிடலாம். பிளட் ப்ரெஷர். இப்போ பிளட் ப்ரெஷர் இஸ் யூஸ்வலி மெஷர்ட் இன் 130/80. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் டயக்னோசிஸ் வரும். இது செக் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க.
நம்மளுக்கு நார்மல் பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா we don't have to worry. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா சில டேப்லெட்ஸு, ட்ரீட்மெண்ட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரெகுலர் எக்ஸசைஸ், நல்லா டயட் மாடிஃபிகேஷன், சால்ட் இன்டேக் கம்மி பண்ணுறது, ப்ளஸ் நம்மளுக்கு பொட்டாசியம் இன்டேக், நம்மளது இளநீர் இல்லைன்னா தேங்காய் சட்னி அதெல்லாமே அதிகமாக சாப்பிடும்போது, இல்லைன்னா பனானா வாழைப்பழம் சாப்பிடும்போதெல்லாம் பொட்டாசியம் அதிகமாக ஆகும். அதனால் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். சோடியம் அதிகமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், கேண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே, பர்கர், பீட்சா, ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். எனி ப்ராசஸ்ட் அண்ட் ப்ரிசர்வ்ட் ஃபுட்டில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் பிபி ஏறும். ஸோ வி ஸ்போக் அபவுட் ஹைப்பர் டென்ஷன். அப்புறமா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இது நம்ம ஃபால்ட் தான். நம்ம எவல்யூஷனில் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம எப்படி வந்தோம்? அந்த டைம்லலாம் பழைய காலத்தில் ஃப்ரிட்ஜு கிடையாது, மைக்ரோவேவ் கிடையாது, டு மென்ஷன் அ ஃபியூ. இதனால் நம்மளுக்கு எப்படி நம்ம ஒரு ஃபுட்டு, ஒரு ஐட்டம் போய் வாங்க முடியாது. நம்ம போய் ஹண்ட் பண்ணி இல்லைனா கேதர் பண்ணி அது பெரிஸ் இல்லைனா மீட் ஏதாவது அந்த மாதிரி சாப்பிடுவோம். இப்போலாம் எல்லாமே நம்மளுக்கு வித் டச் ஆஃப் அ பட்டன் நம்மளுக்கு அது ஃபுட்டெல்லாம் வீட்டுக்கு டெலிவர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அது மோட்டிவேஷன் ஃபேக்டரே கிடையாது. நம்ம ஒரு தட்டுனா தட்டு இட்லி வருது, பிரியாணி வந்துடுது, எல்லாமே வந்து we are storing it in the fridge and processed food கூட நம்ம ரீஹீட் பண்ணிவிட்டு திருப்பி சாப்பிடுவோம். அதோட நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் ஒன்றுமே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகம். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது பிபி, கொலஸ்ட்ரால், சால்ட் கண்டென்ட் எல்லாமே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால நம்மளுக்கு வெயிட் கெயின், ஒபிசிட்டி இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர் ஆட் ஆகும். அது ஆட் ஆகி இது எல்லாமே ஒரு மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அது ஸ்ட்ரெஸ் சொன்னல, டைப் ஏ பர்சனாலிட்டி ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே ஆட் பண்ணி எஸ்பெஷலி நம்ம ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், பேட் ஃபுட் இன்டேக், லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், வெரி லோ ஃபேத், டிப்ரெஷன், இது எல்லாமே ஒரு எண்ட் பாயிண்ட் மாதிரி ஹார்ட் அட்டாக்ல கன்க்ளூட் ஆகும். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ஐசியு மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஃபோன் 044-4202-7711. மொபைல் 9841451611. மேலும் தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி மேற்கொள்வது அவசியம். இது உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இதயத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறது. உணவு முறையில் எண்ணெய், உப்பு மற்றும் சர்க்கரையை குறைத்து காய்கறி, பழங்கள் மற்றும் நார் சத்து நிறைந்த உணவுகளை அதிகரிப்பது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் இல்லைனா ஒரு ஃபிசிஷியன் போய் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், யோகா, கொஞ்சம் எக்ஸசைஸ், இல்லைன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு அனிமல் இல்லைனா ஒரு கேட், ஒரு டாக் ஏதாவது அடாப்ட் பண்ணி நம்மளுக்கு டேக் கேர் பண்ணும்போது, இல்லைனா டெய்லி வாக்கிங் போகும்போது அதோட ஒரு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் கியூர். ஏர்லி இன்டர்வென்ஷன், சீக்கிரமாக நம்மளுக்கு இது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக லாங் ரன்னில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாரடைப்பை தடுப்பதில் மிக முக்கியமானது இதய நோய் அபாயத்தை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதாகும். பலருக்கு இதய இரத்த நாளத்தில் அடைப்பு மெதுவாக உருவாகும். ஆனால் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் தெரியாமல் இருக்கலாம். அதனால்தான் முழுமையான உடல் பரிசோதனை, அதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. இந்த பரிசோதனையின் மூலம் இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, கொலஸ்ட்ரால், இதய துடிப்பு பரிசோதனை மற்றும் இதய செயல்பாடு போன்றவை முன்கூட்டியே கண்டறியப்படுகிறது. இந்த மதிப்புகள் அதிகமாக இருந்தால்
மருத்துவரின் ஆலோசனைப்படி உடனடியாக உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் மருந்து சிகிச்சை தொடங்க முடியும். இதன் மூலம் இதய இரத்த நாளத்தில் அடைப்பு ஏற்படும் அபாயம் குறைக்கப்படுகிறது. ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இயர்லி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு சிம்பிள் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பராண்டியல் சுகர் டெஸ்ட் பண்ணணும், HbA1c பார்க்கணும், அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பார்க்கணும், அவங்களுக்கு பிபி செக் பண்ணணும், ஒரு டாக்டர் மீட் பண்ணணும். அதெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு ஏர்லி இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட் கூட பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு பிளாக்கேஜஸ் வந்திருக்கு, ஆல்ரெடி நம்மளுக்கு இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, டாக்டர் ஆன்ஜியோகிராம்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக்கேஜஸ் 70% மேலே கிடையாது, மேபி 40, 50, 60%, பட் மல்டிபிள் பிளாக்கேஜஸ் இருக்குது. இப்போது என்ன பண்ணணும்? ஸ்டென்ட் போடுறதுக்கு அவசியம் கிடையாது, பைபாஸ் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது, நம்மளுக்கு அது ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, மூச்சு வாங்குது, நெஞ்சு வலி கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேஜில், ஏர்லி ஸ்டேஜில் கரெக்ட் மெடிகேஷன்ஸோடு சேர்ந்து, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸோடு சேர்ந்து நம்ம EECP அண்ட் HbOT கண்டிப்பாக பண்ணலாம். அதில் என்ன ஆகும்னா, நம்மளது பிளாக்கேஜஸ் தாண்டி புது ரத்த குழாய் கூட வளரலாம். அண்ட் அதனால் நம்மளுக்கு இன்டென்சிவ் எக்ஸசைஸ் தெரப்பி, கரெக்டாக நம்மளது ஸ்டாட்டின்ஸ், அது கொலஸ்ட்ரால் லோவரிங் மெடிகேஷன்ஸ் நம்ம கரெக்டாக போட்டு அவங்களது பேட் கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால் 50 இல்லைனா 30 கீழே கூட நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அவங்களது இருக்கிறது பிளாக்கேஜ் கூட கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% பிளாக்கேஜ் 40 ஆகலாம், 40% பிளாக்கேஜ் 30 ஆகலாம், அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இன்டர்வென்ஷன் பண்ணி, ஆப்ரேஷன் பண்ணாமையே ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்து நான் இன்வேசிவாக அவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அலார்மிங், ஒரு ஏர்லி வார்னிங் ஃபேக்டர் இருக்கலாம். அண்ட் அதனால் அவங்களுக்கு ஒரு லாங் லைஃப் அண்ட் ஒரு ஹாப்பி லைஃப் கூட, சந்தோஷமாக வாழ்க்கை வளரலாம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூலம் சரியான நேரத்தில் அபாயத்தை கண்டறிந்து முன்கூட்டியே சிகிச்சை தொடங்குவதுதான் மாரடைப்பை தடுக்கும் மிக முக்கியமான வழியாகும். நவீன மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், phone 044-4202-7711, mobile 98414-51611.